கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்திலே நாகும் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நல்லவர், காட் இஸ் குட். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துட்டு தான் சொல்கிறாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்கிறார். அவர் ஏற்கனவே கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணிக்கிறாரு, ருசித்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு? கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கன்றார். அவர் தான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாவில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லி பார்க்குறோம். ஆகவே நம்ம ஆராதிக்கிற தேவன் தீமை செய்கிறவர்களுக்கு கூட அவர் நல்லவர். அவரிடத்துல பட்சபாதமே கிடையாது. எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிற தேவன். அதுதான் அவர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஆபத்து காலத்தில், இக்கட்டு காலத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? அரணான கோட்டையாக இருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சொல்கிறார். ஆகவே கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இக்கட்டு நாளில் அவர் அரணான பாதுகாப்பான கோட்டையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது இந்த வசனத்தில் பார்க்குறோம், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவரை நம்புகிற மக்களை, மக்களுடைய சூழ்நிலைகளை, மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை நம்ம எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம், கேட்டுக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அவர் நல்லவர். அவர் இக்கட்டு நாளிலே நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். அவர் நம்புகிற மக்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவரை நாம் சார்ந்து வாழ்வோம். தொடர்ந்து நமக்கு கொரோனா டைமில் அரணான கோட்டையாக இருந்தவர், இந்த கடைசி காலத்தில் கொடியின் காலங்கள் வர்ற நாட்களில் நமக்கு தொடர்ந்து அவர் அரணான கோட்டையாக இருப்பார் என்பதில் எந்த அளவும் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. ஆகவே அவரை சார்ந்திருப்போம், செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீர் எங்களுக்கு நல்லவர், எங்களுடைய இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாக இருக்கிறீங்க. நம்புகிற நம்முடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.